இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்குமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 826வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். திருக்குறளில் 512வது குறள் இவ்வாறு கூறுகின்றது: வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க என்று தெரிந்து வினையாடல் அதிகாரத்தில் திருவள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். பொருள் வரும் வழிகளை பெருக்கி பெருக செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளுக்கு ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் என்று மு. வரதராசன் அவர்கள் திருவள்ளுவரின் உரைக்க திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். பொருள் வரும் வழிகளை நாம் பெருக செய்து வளத்தினை இன்னும் அதன் வாயிலாக உண்டாக்கி நமக்கு ஏற்படும் இடையூறுகளை ஆய்ந்து அறிந்து களையும் பொழுது நமது வாழ்க்கை என்றென்றும் சிறந்த ஒன்றாக இருக்கும். அவ்வகையில் இந்த சமூகம் சார்ந்த முன்னெடுப்புகளில் இந்த சமூகத்தின் கலைகளை, இடர்பாடுகளை, இன்னும் சவாலான விடயங்களை எங்கெங்கு நாம் சரி செய்தால் மனித வாழ்வியல் பயணம் அறம் நோக்கிய சிறந்ததொரு வாழ்வியல் கூறுகளை கொண்டு மனிதகுலம் தலைப்பதற்கான பெரும் முயற்சிகளை தமது குழுவினரோடு எடுத்து பயணிக்கக்கூடிய அன்பு ஐயா அறப்போர் ஜாகீர் உசேன் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இந்த சமூகத்தின் சீர்கேடுகளை சீர்மைப்படுத்தும் பொழுதுதான் எளிய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுதுதான் ஏழைகளின் பேச்சு அம்பலம் ஏறாது என்பார்கள். ஏழைகளின் குரலை இந்த அரசாங்கத்தின் காதுகளுக்கு அழுந்த சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயணத்தினை சமீப நாட்களில் மேற்கொண்ட அன்பு ஐயா அறப்போர் ஜாகீர் உசேன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை இன்று நமக்கு பரிசளிக்க இருக்கின்றார். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இன்னும் அர்த்தப்படுத்த சக மனிதர்களை நேசிப்போம். எந்த ஒரு சாயமும் இல்லாமல் அவர்களை மனதார நேசிப்போம், அன்பு செய்வோம்,
அவர்களின் உணர்வுகளுக்கான மதிப்பினை அளித்து சமமான சமத்துவ சமுதாயம் என்றென்றும் நிகழ்வதற்கான முன்னெடுப்புகளை எடுப்போம். நன்றி. நன்றி ஆரோக்கிய பிரகாஷ் சார். நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து அடிக்கடி ஏதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை அழைத்து பேச வைப்பதற்கு நன்றி. இது வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக 823வது நிகழ்வாக சரித்திரம் படைப்போம் குழு 826வது நிகழ்வாக சொன்னார் ஐயா. நன்றி. நான் இப்போ என்னுடைய ஒலி அளவு சரியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமண்ணா. நன்றிங்க. அப்படியா? சரி, ஓகே. நன்றி நன்றி. நம்ம வந்து இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியில் நமது உரிமை அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் நான் நிறைய விஷயம் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பரவாயில்லையா ஒலி அளவு? இதே துணியில் பேசலாமா? இதே அளவில் தொடரலாம். நன்றிங்க. நன்றி நன்றி. ஓகே. நமது உரிமையை அறிவோம்ங்கிற தலைப்பில் நிறைய பேசியிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து இங்கே எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கேரளாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சேர்ந்தவங்க சேர்ந்து ஒரு பயணம் போயிட்டு வந்தோம். அது ஒரு படிப்பினை அளிக்கக்கூடிய ஒரு பயணமா இருந்துச்சு. கேரளாவில் உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்க வந்து தன்னாட்சி மற்றும் அரபு தன்னாட்சி உங்களோட பேச்சு தெளிவா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் இணைய சரிவு அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ஜாகிரனா ஒரு நிமிடம். நான் வந்து இல்ல 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 என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு, ஏன்னா என்னுடைய இது இணையத்தின் இன்டர்நெட் கனெக்ஷனை மாத்திருக்கேன். இப்போ இப்ப சரியா பேசலாம். இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ இடையூறு இருந்தா சொல்லுங்க. நன்றி. ரைட். நன்றி நன்றி. அதாவது இங்க நம்ம கேரளாவில் எப்படி உள்ளாட்சி நிர்வாகம் நடக்குது, அங்கே மக்கள் உரிமைகளை எப்படி நிலைநாட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு பயணம் மேற்கொண்டு வந்தோம். அந்த பயண அனுபவங்களை பற்றி தான் இந்த சரித்திரம் படைப்போம் குழுவில் நம்ம தொடர்ந்து பண்ணலாம். இது ஒரு படிப்பினை மிக்க ஒரு பயணமாக இருந்துச்சு. நம்மளுடைய அண்டை மாநிலம், பக்கத்து ஊர், நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான். இருந்தாலும் அங்கே வந்து இந்த உள்ளூர் நிர்வாகம் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்குது. அது போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொட்டாரக்கரையில் இருக்கக்கூடிய கிலா அப்படிங்கிற, அதாவது கேரளா இன்ஸ்டியூட் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அமைப்பில் அது வந்து ஃபஸ்ட்டு கிலாவை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் போன மக்களை பற்றி சொல்லணும். அங்கே நாங்கள் பார்த்த விஷயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும். முதல்ல நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அறப்போர் இயக்கத்தில் நான் தன்னாட்சி அமைப்புலேயும் இருக்கேன். தன்னாட்சிங்கிறது வந்து அறப்போர் வந்து ஊழலுக்கு எதிராக சமத்துவத்தை நோக்கணும், மக்கள் உரிமைகளை அறியணுங்கிறதுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. தன்னாட்சி வந்து லோக்கல் கவர்னன்ஸ், அதாவது உள்ளூர் நிர்வாகத்தில் மக்கள் பங்கேற்க செய்கிறது. உள்ளூர் நிர்வாகம்னா என்ன, அதில் மக்கள் பங்கேற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, அது ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் சரி, கிராம சபையினுடைய முன்னேற்றம் என்ன, ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய வளர்ச்சி குழுக்களில் மக்கள் எப்படி பங்கேற்கலாம், அது கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய வளர்ச்சி குழு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது. இந்த விவரங்கள்லாம் நிறைய மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை கொண்டு போய் சேர்க்கறது, இதற்கு பயிற்சி கொடுக்குற பணியை தொடர்ந்து 2017 செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த தன்னாட்சி அமைப்புலையும் தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து தன்னாட்சி, அறப்போர் இயக்கம் மற்றும் ஐஜிஜின்னு இருக்குது, அதாவது கிராஸ் ரூட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாமே உள்ளூர் நிர்வாகம் சார்ந்தது தான். இதில் உள்ள தன்னார்வலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டோம். கேரளாவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா, அது வந்து ரொம்ப மிக ஒரு
படிப்பினை மிக்கதாகவும், அனுபவம் நிறைய கிடைச்சிச்சு. நாங்க வந்து எதை ப்ராக்டிகலா பார்க்குறோமோ, அதாவது எதை நம்ம படிச்சு பார்க்குறோமோ, சட்டத்துல இருக்கோ, அத அப்படியே அவங்க அங்க பின்பற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க போய். ஃபர்ஸ்ட் இந்த கிலா அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது கேரளத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. ஒரு அட்டானமஸ் கெப்பாசிட்டி பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது. கேரளா கிலா. கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, அஃபீஷியலுக்கு, நான் அஃபீஷியல்ஸ் என்ஜிஓ மக்களுக்கு, செல்ஃப் கவர்னன்ஸ் பாடி, அது ரூரலாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும், கிராமப்புறமாக இருக்கட்டும், இல்லை நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய இல்லை வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் மாதிரி அது ஒரு ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் கூட அங்கே இருக்கு. அப்புறம் அவங்க பாலிசி அட்வைசரி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து லோக்கல் கவர்னன்ஸை வந்து ரொம்ப மக்களை பங்கேற்கிறதுக்கான இன்க்ளூசிவாக மக்களை உள்ளடக்கி பங்கேற்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்புக்காக இந்த கிலாங்கிற அமைப்பை கேரள அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கு 1990 இருந்து. அவங்க வந்து மக்களை எப்படி அதாவது ஒரு நிர்வாகம், ஒரு கிராம சபையை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், இல்லை ஒரு நகர சபையை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், அப்புறம் லோக்கல் எக்கனாமியை எப்படி டெவலப் பண்ணலாம், லைவ்லிஹுட்டை எப்படி டெவலப் பண்ணலாம், சஸ்டெயினபிள் அதாவது சுயசார்பு பொருளாதாரத்தை எப்படி உருவாக்கலாம், அப்புறம் ஆண் பெண் பேதம் இல்லாமல் குழந்தைகளுக்கான ரைட்ஸ் என்ன, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்தை எப்படி கொண்டு வரலாம், ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் லோக்கல் பாடிஸில், சோசியல் அக்கௌண்டபிலிட்டி அதாவது சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்புணர்வையும் டிரான்ஸ்பரன்சிக்காகவும் லோக்கல் பாடிஸில் வெளிப்படைத்தன்மையோடையும் பொறுப்போடையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் சரி, அது உள்ளூர் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லாட்ட வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மற்ற பாடிஸ் எம்எல்ஏ எம்பிஸாக இருந்தாலும் சரி, அதை எப்படி கண்காணிக்கணுங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடியாக இருக்குது. சோசியல் அக்கௌண்டபிலிட்டி, குட் கவர்னன்ஸுக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இந்த கிலாங்கிற அமைப்புல இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்குன்னா, இது வந்து ஒரு பாலக்காட்டில் இருக்குது இதனுடைய ஒரு கிளை. கொட்டாரக்கரையிலேயே 2 இருக்குது. ஒன்று வந்து ஹியூமன் ரிசோர்ஸுக்கு ஒன்று இருக்குது, குட் கவர்னன்ஸுக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் திருச்சூரில் இருக்குது, கொட்டாரக்கரை கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் கொட்டாரக்கரையில் 2 இருக்குது. அப்புறம் கண்ணூரில் ஒரு சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக, இதெல்லாம் கிலாவினுடைய துணை அமைப்புகள். ஒரு ரீஜனல் சென்டர்ஸ் திருவனந்தபுரத்தில் இருக்குது. நாங்கள் போயிருந்தது வந்து கொட்டாரக்கரை, அந்த நாங்கள் வந்து போயிருந்தது வந்து கொட்டாரக்கரையில் எங்கே போயிருந்தோன்னா, ஒரு நிமிடம், அதாவது சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் கொட்டாரக்கரை. நாங்கள் ஒரு 19 பேர் அங்கே பயணிச்சிருந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு நாள் நேரடியான ஒரு செஷன், என்ன மாதிரி லோக்கல் கவர்னன்ஸ்னால் என்ன, கேரளா அரசாங்கம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல்ல கேரளாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேரளாவில் வந்து 1988 போய்கிட்டு இருக்கேன், 86 87 போய்கிட்டு இருக்கேன். அப்போவே 87 86 87 எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டை சொல்லுவாங்க 100% படித்த மக்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் வாங்கினது. இது 1980 இப்போ அவங்க சொல்கிறாங்க எஜுகேஷனில் வந்து கேரளா வந்து முன்னணியில் இருக்குது. அதாவது நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் பட்டம் வாங்காத யாருமே இல்லை, எல்லாருமே பட்டதாரிகள். அப்படி ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை இங்கே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷனில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து, அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போனாங்க பள்ளிக்கூடத்து நேரத்தில் அப்படின்னு சொன்னால், யாராவது பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்களாம், நிறுத்தி கேட்பாங்களாம், நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற, ஏன் யூனிஃபார்ம் போட்டு
ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஏன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்கிட்டையோ இல்லை அவன் வீடு எங்கே இருக்கோ வீட்டில் போய் கேட்பாங்களாம், ஏன் இந்த புள்ள படிக்காமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் வந்து யூனிஃபார்ம் போட்டு டாஸ்மாக் கடையில் வாங்குற லெவலில் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு சோசியல் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க அவங்க. அதாவது சமூகத்தில் வந்து ஒரு அதாவது சமூக பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கம்யூனிட்டி பேஸ்ட்லேயும் சரி கவர்மெண்ட்டும் சரி அது சோசியல் ஓனர்ஷிப் எங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாருமே படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்படி படிப்பில் முன்னணியில் இருக்குது கேரளா. அப்புறம் ஹெல்த்தில், அதாவது ஒரு கிராமத்துக்கு போனேன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அப்படின்னா அங்கே ஹோமியோபதியும் இருக்குது, ஆயுர்வேதாவும் இருக்குது எல்லா கிராமத்துலேயும். பிரைமரி, அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ஆசியாவிலே, அதாவது முன்னணியில் இருக்காங்களாம் அந்த மாடல், உலகத்தரம் வாய்ந்த லெவலில் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்திருக்கு. நிறைய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. எதில்? ஹெல்த்தில். நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஹாஸ்பிட்டல்லாம் ஜாஸ்தி இருந்தாலும் அதை ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அதாவது ரொம்ப மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு நேர்த்தியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை கேரளாவில் இருக்குது. அதை தான் நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது லோக்கல் கவர்னன்ஸும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. கட்சியில் பல போட்டிகள் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்க வந்து கட்சி பேதம் இல்லாமல் மக்கள் நலனை முன்னோக்கியே அவங்க எல்லாரும் செயல்படுறாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம். அந்த பஞ்சாயத்தில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸை பார்த்தாலே நம்ம ஊர் தாசில்தார் ஆஃபீஸோட பெருசாக இருக்குது. ஒரு 20-25 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ரூம் தான் இருக்கும், இல்லாட்டா வந்து 2 ரூம் இருக்கும், எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும். ஆனால் அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து கொஞ்சம் பெருசு. பஞ்சாயத்து அலுவலகமாக இருந்தாலும் சரி, பிளாக் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு நகரசபை முனிசிபாலிட்டி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க. கேரளா பட்ஜெட்லேயே 991 பஞ்சாயத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கும் அந்த கேரள வருமானத்தில் 30% பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து லோக்கல் கவர்னன்ஸ் வந்து வலுப்பெற்றிருக்கு. அதை நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் விஷயத்துக்கு உள்ளே போகிறேன். இது வந்து கிலாவை பற்றி. கிலாவில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோசியல் ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சமூக கட்டமைப்பை அங்கே பார்க்க முடியுது. அது வந்து அந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உள்ளூர் நிர்வாகத்தில் ஒரு கிராமத்தில் அந்த நிர்வாகத்தில் வந்து அந்த மக்கள் பங்கேற்பு 65%, 50% கம்பல்சரியாக பெண்கள் பங்கேற்கணுங்கிறது வந்து அங்கே சட்டம் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. 65% பெண்களை பங்கேற்பதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க வந்து ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரா, இல்லை உப தலைவரா, வைஸ் பிரசிடெண்டா, இல்லை பஞ்சாயத்து வார்டு மெம்பரா அவங்க இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே அவங்கள்ட்ட இருந்து படிச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் இந்த சோசியல் ஃபேப்ரிக், சமூக கட்டமைப்பு. அதாவது ஒரு பஞ்சாயத்துலேயும் வந்து ஒரு பஞ்சாயத்து அலுவலகமும் செயல்பட்டு இருக்கு. குடும்பஸ்ரீன்னு ஒரு திட்டம் அங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பஸ்ரீயும் அங்கே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அது என்ன குடும்பஸ்ரீ, எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எவ்வளோ முடியுமோ அந்த நேரத்துக்குள்ளே 7 மணிக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய மனநிலையிலேருந்து மாறி நம்ம பங்கு பெறணும். நம்ம இருக்கக்கூடிய ஊரோ நகரமோ இல்லாட்ட வந்து அதுவோ வந்து வளர்ச்சி அடையணும், சுத்தமாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் நமக்கு வேணும். இந்த 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 மனநிலையோடு நம்ம இருந்தால் மட்டுமே தான், அதுக்கு பேர் தான் சமூக பொறுப்பு. அப்போ தான் நல்ல ஆட்சி நடக்கும். ஏதோ நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், அவர் சரியான ஆட்சி பண்ணுவாங்க, இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்லாமல், மக்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு நம்ம வந்து செயல்படும் போது மட்டும்தான் நல்லாட்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது எல்லாமே எனக்கு ஒண்ணு நான் நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் பார்த்துப்பாங்க, இல்ல அரசு அதிகாரிகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் நம்மளை சார்ந்தவர்கள் தான். அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கும் இருக்கணும், மக்களாகிய நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அங்க பார்த்தோம். அது அவங்க அந்த கேரள மக்களுக்கு நெறைய இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு நாங்க கடைசி நாள் வந்து இந்த உள்ளூர் நிர்வாகத்த அங்க வந்து திறம்பட கொண்டு வந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி விஜய் ஆனந்த் அப்படிங்கிறவரு. அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனா கேரளா கேடர்ல கேரளால பண்ணியிருக்கிறார். இப்ப ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து கிளால இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவர் தான் எங்களுடைய குரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து வழிகாட்டி இருக்கிறார். ரொம்ப நேர்மையா மக்கள பங்கேற்கச் செய்வதில மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு விஜயானந்த் சார். அவரோடையும் நாங்க வந்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு எங்களுக்கு ஒரு 1/2 நாள். அதனால நம்ம முக்கியமா நம்ம மக்கள் பொறுப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க பேசுறேன். அங்க பார்த்துட்டு வந்ததெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும். இன்னையிலேருந்து நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க வேணும். தெரிஞ்ச விஷயத்த எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சமூக அமைப்போட சேர்ந்து செயல்படும்போது தான் அது கிடைக்கும். ஒரு குரூப்பா இப்போ சரித்திரம் படைப்போம்னு ஒரு குழு அடிச்சு நம்ம செயல்படுறோம். இப்போ சமீபத்தில எல்லாம் ஒன்றிணைஞ்சு நம்ம இந்த மாரி பிளட் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு நெறைய திட்டங்கள்லாம் வகுத்திருக்கோம். இந்த சரித்திரம் படைப்போம் குழுவிலேயே. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதையும் தாண்டி அடுத்து நம்ம என்ன விஷயத்துல ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இப்ப நான் வந்து எங்க பயணத்த பத்தி சொல்றேன். பயணத்துல பார்த்த விஷயத்த பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். பயணத்துல நாங்க 19 பேர் போயிருந்தோம் அப்படின்னா, 19 பேரும் 19 துறையில இருக்கக்கூடியவங்க. நான் வந்து ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றேன், ரீட்டெயில் பண்றேன். ஒருத்தர் அட்வொகேட்டு, ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் துறையில வேலை செய்றாங்க. இப்படி பல பேர். ஆனா எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு அமைப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வையும் வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க வந்து செப்டம்பர் மாசம் 10, 11, 12 3 தேதிகள்ல அங்க நாங்க இருந்தோம். அங்க வந்து நாங்க கொட்டாரக்கரையில வந்து அந்த முதல் நாள் அந்த ட்ரெய்னிங் அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஹால்ஃப் டே எங்களுக்கு வந்து பயிற்சி, அதாவது லோக்கல் கவர்னன்ஸ எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, மத்தியானத்துக்கு அப்புறம் கொட்டாரக்கரை நகர முனிசிபல் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க விசிட் பண்ணி அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கு? மக்கள் எப்படி வந்து தங்கள் குறைகள சொல்றாங்க? என்னென்ன மாதிரியான சர்வீஸ் அங்க குடுக்குறாங்க? எத்தன நாளைக்குள்ள குடுக்குறாங்க? அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில கிடைக்கலன்னா என்ன செய்றாங்க? இதெல்லாம் நேரடியா பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஆஃபீஸுக்குள்ள நுழையும்போதே, அவங்க வந்து எத்தன வார்டு இருக்கு? அந்த வார்டு மெம்பர் யாரு? அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்ன? அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முனிசிபல் ஆஃபீஸ்லயும் அங்க வார்டு சபை நடக்குது. மக்கள் நம்ம ஊர்ல அது நடக்கவே இல்லை. நம்ம ஊர்ல வார்டு சபைன்னு ஒண்ணும் வரவே இல்ல. ஏரியா சபைன்னு ஒண்ணும் வரவே இல்ல. ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்கு அது. ஃபர்ஸ்ட் நாங்க போன கொட்டாரக்கரை முனிசிபாலிட்டில. அப்ப அந்த முனிசிபல் சேர்மன்னு, அந்த ஆஃபீசர்ஸ் எல்லாருமே எங்கள வந்து அங்க நகர சபை நடக்கக்கூடிய அந்த இடத்துல உட்கார வச்சு, எங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நாங்க கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, "நீங்க இத்தனை கட்சி பிரதிநிதிகள் இருக்கீங்களே, நீங்க வந்து இந்த நிர்வாகத்துல பட்ஜெட்ட வந்து அலோகேஷன் பண்ணும்போது, பெரும்பான்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வந்து பார்ஷியாலிட்டி நடக்குதா?" அப்படின்னு சொல்லி, ரொம்ப சிறுபான்மையா இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள பார்த்து நாங்க கேட்டோம். அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "நாங்க தேர்தல்ல போட்டி போடும்போது வரைக்கும் தான் கட்சியோட இருப்போம். தேர்தல்ல ஜெயிச்சு உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து நாங்க கட்சி பார்க்கறதில்ல. மக்கள் நலன்ல தான் முக்கியமா பார்க்குறோம். அதனால எங்களுக்குள்ள அந்த மாரி ஒரு பேதம் இருக்க வாய்ப்பில்ல. இருந்தாலும் நீங்க சொல்றது எல்லா இடத்துலயும் இதே மாரி இருக்குமானா, நிச்சயமா இருக்காது. ஆனா எங்க நகர சபையில நாங்க அந்த மாரி பார்க்கறதில்ல. அடித்தட்டு மக்கள், புவர் ஆஃப் த புவர், ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கான பணியில நாங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாம, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்க நல்லா வரணுங்கிறதுக்காக எங்களுடைய திட்டத்தில வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதில செயல்படுத்துறோம்." அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது வந்து கொட்டாரக்கர நகராட்சியில நம்ம பார்த்தது. நெறைய கேள்விகள் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க துறை சார்ந்து கேள்வி கேட்டாங்க. அதாவது இந்த அரசாங்க நிதி எப்படி வருது? இது எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க? எந்த அடிப்படையில பண்றீங்க? அப்படின்னா, அவங்க வருஷத்துக்கு 4 வாட்டி இந்த கிராம சபையை நடத்துறாங்க. அதாவது மக்கள் பங்கேற்க பீப்பிள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் சேர்ந்து பிளான் பண்றாங்க. உள்ளூர் நிர்வாகத்துல என்னென்ன அவங்க இருக்கக்கூடிய பகுதியில எப்படி இருக்கு? எப்படி மாறணும்? என்ன செய்யணுங்கிற சஜஷன்ஸ குடுக்குறாங்க.
அந்த சஜஷன்ஸை வாங்கிட்டு அதை கிராம சபையில் உட்காந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பட்ஜெட் அதுக்கு ஒதுக்குறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறத வந்து கண்காணிக்கிறாங்க மக்கள். இது சரியாக நடந்திருக்குதா அப்படின்னு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், இல்லை தேர்ந்தெடுத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு போகாமல், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களும், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது, தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நிர்வாகம் நடக்கிறதா இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அரசு அலுவலர்கள், அப்புறம் அதை கண்காணிக்கக்கூடிய மக்கள் குழுக்கள், அதை தான் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் அதுக்கு அதுலேருந்து மக்கள் கண்காணிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அங்கே இருக்குது. அதனால அது சிறப்பாக நடைபெறுது. அடுத்து அங்கே பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்து அந்த ஊராட்சி, கிராம ஊராட்சி ஒன்றிய, அதாவது ஒன்றிய ஊராட்சி பிளாக் பஞ்சாயத்து ஒன்றுக்கு போனோம். 5 கிராம சபை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பஞ்சாயத்துக்கு போனோம். அந்த பிளாக் பஞ்சாயத்து ஆஃபீஸே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளூர் நிர்வாக அலுவலகங்கள். மக்கள் போனால் இருக்கிறதுக்கு, மக்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. டாய்லெட் வசதி இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்னு வச்சுட்டு போன உடனேயே ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒரு பெண் 2 பேர் உட்கார்ந்தது கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? அவங்க எழுதி வாங்கிடுறாங்க. எழுதி வாங்கிட்டு அதில் வந்து சொல்கிறாங்க, இத்தனை இத்தனை நாளைக்குள்ளே இல்லை நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறோன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது, இந்த ஊராட்சி ஒன்றிய கிராம சபையை பார்க்கும்போது. அப்புறம் மறுநாள் நாங்கள் வந்து 2 பஞ்சாயத்து கொஞ்சம் தள்ளி, ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வெஸ்ட் கில்லாடா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தையும் நாங்கள் விசிட் பண்ணோம். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் எப்படி இருக்குது, பஞ்சாயத்தில் வந்து எங்களை வந்து பஞ்சாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே வரவேற்றாங்க. அந்த தலைவர், வார்டு உறுப்பினர்கள், செக்ரட்டரி, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது. பிபிடி போட்டு காட்டினாங்க எங்களுக்கு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது ஆஸ்பத்திரி எப்படி இருக்குது, அப்புறம் குப்பையை பிரித்து, அதாவது அவங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, க்ளீன் கேரளா, குடும்பஸ்ரீ, இப்படி நிறைய திட்டங்கள் வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவங்க வந்து வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து அதாவது அதிகார பரவல், எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும், பொறுப்பாக எல்லாரும் செயல்படணுங்கிறதுக்காக எல்லாருமே உழைக்கிறாங்க. இது வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது கேரளாவில் சமூக அரசியல் வந்து சூழல் வந்து அதுக்கு சமூக அரசியல் வந்து ரொம்ப அடித்தளமாக இருக்குது. நம்ம ஒரு, அதாவது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுனால என்னவோ, அதாவது எதுக்குனாலும் மக்கள் ஒன்றிணைஞ்சு போராட்டம் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை பெறக்கூடிய மனநிலை அங்கே இருக்குது. அதனால தான் இந்த உள்ளூர் நிர்வாகத்தில் அவங்க மிக சிறப்பாக பங்கெடுக்கிறாங்க. அது கல்வியிலையாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், வேளாண்மையிலையாக இருக்கட்டும், பல துறைகளையும் உள்ளாட்சிகள் மேற்பார்வைக்குட்பட்டு இருக்கு, அதாவது கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்க. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள துணை குழுக்களையும் தாண்டி அங்கே வந்து பணிக்குழுகள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து திட்டம் போடுறாங்க, திட்டத்தை முடிவு பண்ணுறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. அதை செயல்படுத்துறதுக்குள்ள குழுவும் உள்ளேயே இருக்குது, அதுக்கும் பங்கேற்பு இருக்குது. இருப்பதை நம்ம அந்த உரையாடல் மூலம், நேரடியாக பார்த்ததன் மூலம் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அதாவது மகளிர், நம்ம ஊரில் மகளிர் சுய உதவிக்குழு எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒன்லி கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அங்கே அப்படி இல்லை, உள்ளாட்சி நிர்வாகத்தோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை அங்கே பார்க்க முடியுது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த குப்பாடுற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து மற்ற விஷயங்களாக இருக்கும், குடும்பஸ்ரீ அப்படின்னு ஒரு உள்ளாட்சியில் ஒரு அமைப்பு இருக்குது. 15-20 குடும்பம் சேர்ந்து ஒரு ஒரு இதை நிர்வாகம், ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 3000-லேருந்து 4000 பேர் வந்து குடும்பஸ்ரீ உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, பெண்கள். அவங்க தான் அங்கே ஊராட்சி நிர்வாகத்தில் இந்த மாதிரி கண்காணிப்பு குழுக்களில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறதுனால அவங்க உள்ளாட்சிகளோட இணைந்து செயல்படுறது வந்து குடும்பஸ்ரீ உறுப்பினர்னால தான் ஹரித கர்ம சேனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதாவது திடக்கழிவு மேலாண்மை ரொம்ப கவனம் ஈர்த்துச்சு. அதாவது அவங்க வந்து அந்த குப்பையை வந்து காசாக்குறாங்க. அந்த திட்டம் இப்போ சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆனால் எல்லா வீட்லேயும் ஒரு பார்கோடு ஒட்டியிருக்கிறாங்க. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி 50 ரூபா அவங்க செலுத்தணும். இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி 50 ரூபா பணம் கட்டினா தான் அவங்களுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடைக்கும். அந்த பணம் கட்டுறது மட்டும் இல்லை,
வீட்டில் வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறம் வந்துட்டு உணவு கழிவுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்து தான் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த அந்த ட்ரெய்னிங்கே இந்த குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள் போய் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹரித கர்ம சேனா அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதில் இந்த குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள் பெண்கள் தான் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஜாதி பார்க்கறது இல்ல. எல்லா ஜாதி மக்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. நான் அதைத்தான் முதல்ல கேட்டோம். இந்த அதாவது தூய்மை பணியாளர்களுக்குன்னு தனியாக ஒரு ஜாதிக்கு கொடுக்குறீங்களா? இல்லாட்டா வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா 99% அந்த மாதிரி யாரும் பார்க்கறதே கிடையாது அங்கே. எல்லா பிரிவுகளில் இருந்தும் அங்கே அதில் பணி எடுக்கிறாங்க. அந்த தி- அதாவது தூய்மை பணியில் சரி, இந்த திடக்கழிவு மேலாண்மையிலையும் சரி, ரொம்ப சிறப்பாக அதுக்கான தனியாக சென்டர் வச்சு மிஷின் வச்சு தனித்தனியாக பிளாஸ்டிக்கை தனியாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உரம் தயாரிக்கிறாங்க. ரொம்ப ஒன்றுக்குமே ஆகாததை வந்து அவங்க ஃபர்னஸ் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தான் அனுப்புகிறாங்க. இதை வந்து அந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபேப்ரிக் அவங்களுடைய கட்டமைப்பு நல்லா இருக்குது. அது செயல்படுத்தக்கூடிய விதம் நல்லா இருக்குது. அடிப்படை இதனால் என்னது அடிப்படை குடிநீர் வசதி இல்லாத வீடே இல்லை. நாங்கள் அந்த கிராமத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, குடிநீர் வசதி இல்லாத வீடே கிடையாது அங்கே அப்படின்னு. சாலை வந்து அதாவது அவங்க ரூரல் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த கிராமத்தில் இருந்தாலும் டக்குன்னு மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம். திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரைக்கும் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்டுக்கு எந்த கிராமத்தில் இருந்துனாலும் உடனடியாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சாலை வசதி, அந்த சாலை வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்கு முன்னாடி தரமான சாலை இருந்தால் நமக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்கும்? ஓ! ரோடு சூப்பராக இருக்குது அப்படின்னு டக்குன்னு போயிட்டு வரலாம், போயிட்டு வந்துடலாம். ஒரு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் எப்படி இருக்குது பாருங்கள் சாலைகள். குண்டும் குழியுமாவும் அதாவது அதாவது போடுறோம். ஏன் நம்ம இதுனா மக்கள் பங்கேற்பு, மக்கள் ஏன்னு கேட்கல, அதனால தான் அது அப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இங்க சொல்ல வர்றது. அது அங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா மக்கள் கேட்கறாங்க. எனக்கு இது சரி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லாட்டா அவங்க அந்த கிராம பஞ்சாயத்துலயும் சரி, இல்ல பிளாக் பஞ்சாயத்துலயும் சரி, இல்ல நகர சபையிலயும் சரி, அத ஒரு எல்லாரும் போய் சேர்ந்து அத விண்ணப்பமா வைக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அத செயல்படுத்துறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கமும் இவங்க பேச்ச கேட்கறதுக்கு பட்ஜெட்லயே கேரளா வருமானத்துல 30% அவங்க டைரக்ட்டா பஞ்சாயத்து பேர் போட்டே பட்ஜெட் போட்டுர்றாங்க. அப்ப இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த மாதிரி இருக்கணும், இது ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மக்கள் பங்கேற்பு ரொம்ப அவசியமா இருக்கு. ஏதோ நம்ம வந்து நாங்க வந்து நல்ல விஷயத்த பேசுறோம் அப்படிங்கிறதோட இல்லாம, அத செயல்படுத்துறதுக்கான முனைப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இத இங்க நான் பதிவு செய்றேன். அப்புறம் முதியோர் பகல் வீடு. பகல் வீடுன்னு ஒரு திட்டம் இருக்கு. சாலைய ஆகியவற்றெல்லாம் தாண்டி குடிநீரு, மின்சாரம், போக்குவரத்து எல்லாம் தாண்டி வீட்ல அதாவது ஒரு கிராமத்துல முதியோர் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க வந்து கணக்கெடுக்குறாங்க 2027 இல்ல 2030க்குள்ள எத்தனை 14 வயசு பிள்ளைங்க இருக்காங்களோ, அத்தனை முதியோர்கள் இருப்பாங்களாம் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. அதுக்கு இப்பவுமே திட்டம் தீட்டி, பகல் வீடு அப்படின்னு டே கேர் சென்டர் வச்சிருக்கிறாங்க. ரிட்டயர்ட் ஆனவங்க அவங்களுடைய நேரத்த போக்குறதுக்கு அவங்களுக்கு இல்ல அவங்களோட என்கேஜா இருக்கிறதுக்கு வாலண்டியரிசம உருவாக்கி, அப்புறம் அவங்க டைம பாஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா? இப்போ நெறைய அதாவது தனியா இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கான திட்டம் கிராம பஞ்சாயத்திலேயே இருக்கு. டே கேர் சென்டர் இருக்கு. அப்போ அதாவது சில வீடுகள்ல வந்து பெட் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க முதியோர்கள். படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு முதுகுல புண்ணு இருக்கலாம், இல்லாட்டா வந்து அவங்களுக்கு உடல் உபாதையா இருக்கலாம். அத கேர் பண்றதுக்கு கூட திட்டம் வச்சிருக்காங்க. பாலியேட்டிவ் கேர் வச்சிருக்கிறாங்க. தீவிர நோய் தணிப்பு சிகிச்சை பிரிவு தனியா வச்சிருக்காங்க. அதுலயும் உள்ளாட்சி நிர்வாகம் கவனம் செலுத்துது. மக்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி இந்த குடும்பஸ்ரீ அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறது மட்டும் இல்ல, அவங்கள போய் நலம் விசாரிக்கிறது, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு ரொம்ப அதாவது அவங்க சொன்னாங்க, வயசான காலத்துல வந்து யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து அவங்களோட பேசிட்டு, அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு போறது வந்து, அது ஒரு திட்டமாவே வச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது அப்படியே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஏன்னா நம்ம பார்க்குறோம் நம்ம குடும்பத்திலேயே 4, 5 பேர் அந்த மாரி இருக்காங்க. அவங்க ஏங்குறதே வந்து நம்ம கூட யாராவது வந்து பேச மாட்டாங்களா? அப்படிங்கிறது தான். அத வந்து ஒரு திட்டமாவே செயல்படுத்துறாங்க கிராம சபையில.
பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க சொல்றாங்க, அந்த கண்ணூர், காசர்கோடு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப சிரமம். நாங்க வந்து சும்மா அந்த விஜயானந்த் சார் சொல்லும்போது அதான் சொன்னார். ஒரு திட்டத்தை இப்படி யோசிச்சு சும்மா நாங்க வந்து அறிமுகப்படுத்துறோம். ஆனா மக்கள் அவங்க பொறுப்பெடுத்துட்டு அவங்களே செய்யும்போது அது ரொம்ப சக்சஸ் ஆயிருது அப்படின்னு சொல்ல. இந்த பாலியேட்டிவ் கேர்ல வந்து பாலியேட்டிவ் கேர் தீவிர நோய் தணிப்பு சிகிச்சை. அதாவது நோய்க்கு வந்து மருந்து கொடுக்கறது ஒண்ணு, மக்கள் போய் அவங்களோட கலந்துரையாடுறது இருக்கு இல்லையா? அவங்கள கேர் பண்ற இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமா கேரளால செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல உள்ளாட்சி கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதாமக அதோட இல்லாம உள்ளாட்சியில வந்து மக்கள் பிரதிநிதிகளும், அதாவது பங்கேற்கிறாங்களே. நம்ம ஊர்ல கிராம சபை தலைவருக்கெல்லாம் வந்து சம்பளம் கிடையாது. ஆனா அந்த ஊர்ல கிராம சபை தலைவருக்கு சம்பளம் இருக்கு. நல்ல மாத மதிப்பூதியம் இருக்கு. ஹானரேரியம் குடுக்குறாங்க. அப்புறம் அ வார்டு உறுப்பினருக்கும் சரி, ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்ஸுக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தொகை. அதாவது இப்ப இங்க கரப்ஷன் ஜாஸ்தி நடக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதாவது மக்களுக்காக பங்கெடுக்கக்கூடிய அது ஆணோ, பெண்ணோ யாரோ அவங்களுக்கான ஒரு பேசிக்கான விஷயத்த அரசாங்கமே குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த திட்டத்தில இருந்து இல்லாட்ட வந்து வரக்கூடிய நிதியிலிருந்து களவாடணும், இல்லாட்ட வந்து கரப்ஷன் பண்ணணுங்கிற எண்ணமே வராது. இப்ப நான் சொன்ன அந்த முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து, அந்த திடக்கழிவு மேலாண்மை, கிளீன் கேரளா திட்டம் இருக்கு இல்லையா? அதுல வந்து அவங்க சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்கள பழக்கப்படுத்துறதுக்கு. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஒரு வீட்டுக்கு போனா கரெக்ட்டா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அழகா அவங்களால வந்து வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பழக்கப்படுத்தணும் இல்லையா? இப்ப இப்போ அ நம்ம வீடுகள்லயே அத பிரிச்சு வைக்கணும். அதாவது பால் வாங்குறோம். அந்த பால் கவர கழுவி, காய வச்சு தனியா வச்சுட்டோம்னு வைங்களேன், 1 மாசம் சேர்த்து வச்சு அத நீங்க வந்து எடைக்கு போட்டு பாருங்க. அது ஒரு கணிசமான தொகை வரும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அதாவது எதெல்லாம் மக்கும், எதெல்லாம் மக்காது, எது திடக்கழிவு, எது திரவக்கழிவு அப்படிங்கிறத அதாவது உணவு வேஸ்ட் மட்டும் பார்த்தோன்னா, ஒரு ஒரு சின்ன அளவு தான் வரும் ஒரு வீட்ல. அது அப்படியே மண்ல புதைச்சோன்னா உரமாயிரும். இதத்தான் அவங்க சென்ட்ரலைஸ்ட் பண்ணி ஒரு கிராமத்திலயும் அதுக்கான 2, 3 யூனிட். அங்க வந்து கிராமம் கொஞ்சம் பெருசு. நம்ம ஊர்ல கிராமம் சின்னது. அந்த ஊர்ல வந்து கிராமம் பெருசு. 25,000த்திலிருந்து 30,000 வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கு. ஒரு கிராமத்துக்கு வந்து 16லேருந்து 18, 20, 23 வார்டு வரைக்கும் இருக்கு. அவங்க வந்து கிராம சபை வந்து மொத்த கிராமத்துக்கும் சேர்த்து நடத்தாம, ஒரு வார்டுக்கும் தனித்தனியா நடத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது இப்ப நம்ம ஊர்ல வந்து 5,000, 6,000 பேர் இல்ல 10,000 பேர் ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, 200 பேர், 300 பேர் வந்தா போதும்னு சொல்லி கிராம சபைய நடத்தி, பேருக்கு கிராம சபைய நடத்தி முடிச்சிடுறாங்க. நாங்க தன்னாட்சி அமைப்புல இருந்து அதைத்தான் நான் சொல்றோம். மக்கள் பங்கேற்கணும். கிராம சபை அப்படிங்கிறது வந்து எப்படி பாராளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ, எப்படி சட்டசபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ, அதே மாரி கிராம சபைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. 1992ல 73, 74வது சட்டப்பிரிவு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடி பெருசா உள்ளூர் நிர்வாகத்துக்கு அதிகாரம் கிடையாது. ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் அந்த அதிகாரத்த கொண்டு வந்தாங்க. அந்த அதிகாரத்த கொண்டு வந்த மறு நிமிடமே கேரளால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுனால, அந்த முதலமைச்சர்கள் வந்து அதுல வந்து முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாங்க. அதிகார பரவல மக்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு. மத்திய அரசாங்கத்தில இப்ப கூட தமிழ்நாட்டுல கூட அந்த எல்லா இந்தியாவுக்கு மொத்தத்துக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா, அவங்க அத வந்து உடனடியாக அமுலுக்கு கொண்டு வந்து, அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபார்ம் பண்ணி, அதற்கு பயிற்சி கொடுத்து, மக்கள பங்கேற்க வச்சது வந்து, இப்ப அதனுடைய ரிசல்ட்ட நம்ம பார்க்க முடியுது. நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஏன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போம்போது ரொம்ப கிளீனா இருக்கு. எல்லா இடத்துக்கும் நம்ம போற இடத்துக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு சொல்றவும் செய்றாங்க, காட்டவும் செய்றாங்க. பிபிடி போட்டு காட்டுறாங்க ஒரு கிராமத்தில. அதாவது எப்படி எவ்வளோ எங்களுக்கு வந்து ரூ. 5,00,00,000 ரூ. 6,00,00,000 நாங்க வந்து அ இந்த கிராமத்தில நாங்க செலவு பண்றோம். அதாவது வளர்ந்த நாடுகளுக்கு கூட இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு கேரளா மாடல் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் நம்ம. 1 வயசுக்கு கீழ இறப்பு விகிதம் பிறந்த குழந்தைங்க இறக்குது இல்லையா? அதாவது புள்ளி விவரப்படி 2023ல ஒ அ பிறந்து 1 வயதுக்குள் இறக்கும் குழந்தை இறப்பு விகிதத்தை 1000க்கு 5 என்ற அளவுக்கு கேரளா குறைச்சிருக்காங்க கேரளால. அதாவது பிறந்து 1 வயசுக்குள்ள இறக்குறாங்க இல்லையா?
1000 குழந்தை பிறந்துச்சுன்னா அதில் 5 குழந்தைங்களுக்கு தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய சாதனை. என்னென்னா பிறக்கிற குழந்தை வந்து பல காரணங்கள் இருக்குது. தாயினுடைய மனநிலை, அவங்களுடைய ஊட்டச்சத்து, இப்போ மருத்துவ வசதி இல்லாமை. அப்போ எந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து கட்டமைப்போடு இருந்து மக்கள் அதில் பங்கேற்றாங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு நிலையை அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க வர முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவில் கூட இதை சாதிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவின் கணக்குப்படி குழந்தை இறப்பு வீதமானது 1000க்கு 25 என்ற அளவில், அமெரிக்காவில் வந்து 5.6 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த அமெரிக்காலேயே 1000க்கு 5.6 இருக்கு. இந்தியா மொத்தத்துக்கு நம்ம பார்த்தோன்னா 1000 குழந்தை பிறந்துச்சுன்னா 25 குழந்தைங்க ஒரு வயசுக்குள்ளே இறந்துருது. ஆனால் கேரளா தனி மாநிலமாக பார்த்தோன்னா 1000க்கு 5க்கும் குறைவாக இருக்குது. அதே போல் அவங்க வந்து அதாவது பிறந்த 28 நாட்களுக்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1000க்கு 4ங்கிற அளவில் கேரளாவில் குறைக்கப்பட்டிருக்கு. இது இந்திய அளவில் பார்த்தோன்னா 1000க்கு 18ங்கிற நிலையில் இருக்குது. அதனால் வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக ஒரு ரோல் மாடல். லோக்கல் கவர்னன்ஸ்லேயும் அப்படி தான். உள்ளூர் நிர்வாகத்திலையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈடு கொடுக்குற அளவு வெளியில் தெரியல பாருங்கள். நம்ம போயிட்டு வந்ததுனால அது தெரியுது. அதாவது இப்போ பல பேர் கேரளாவுக்கு சுற்றுலா போவோம். அங்கே வந்து அதாவது கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இறைவனின் தேசம் அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக நல்லா இருக்கும். நான் இந்த கிலாவில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களை எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, கடைசி நாள் ஃபீட்பேக் அவங்க சொல்லும்போது, இல்லை இந்த குரூப் வந்து அவங்க எங்களை கடைசி நாள் மட்டும் இல்லை, ஒரு நிர்வாகத்துக்கும் போகும்போது நாள் ஒரு ஹாஃப் டே நாங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணதுலேயே எங்களுடைய லோக்கல் கவர்னன்ஸில் எங்களுக்குள்ள நாலேஜை பார்த்துக்கிட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்டையும் அந்த அரசு அலுவலர்கள்ட்டையும் சொல்கிறாங்க, இவங்க வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அதனால் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுறாங்க. நம்மளை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க நமக்கு வந்து கைட் பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்ல வரேன். கடைசி நாள் வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபீட்பேக் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா கேரளாவுக்கு நிறைய பேர் வர்றவங்க வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, போட்டிங் போகிறதுக்கு, இல்லாட்ட வந்து அங்கே உள்ள இயற்கையை வந்து பெரும்பாலுமே ஒரு இது பார்க்குறதுக்காக வருவாங்க. ஆனால் இந்த குரூப் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக உள்ளூர் நிர்வாகத்தை மட்டுமே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொன்னாங்க. அதாவது ஒரு சமூகத்தின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அடிப்படையான பணியை குடிமக்கள் அனைவரும் சமமான மற்றும் இலவசமோ இல்லை மிக குறைந்த கட்டணத்திலேயோ மருத்துவ சேவைகளை அரசு உறுதி செய்தாங்க. அதாவது நம்ம ஊரில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நிறைய பேரை டாக்டர் ஆக்குறோம், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. இதை விட குறைவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அங்கே இருக்குது. ஆனால் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஒரு டிஸ்பென்சரிக்கு எல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய போனால் மக்கள் வந்து ஆங்கில மருத்துவமும் இருக்குது, ஆயுர்வேதாவும் இருக்குது, ஹோமியோபதியும் இருக்குது. நாங்கள் போன வந்த இடத்துல யோகா சென்டரும் வச்சுருக்குறாங்க. டெய்லி காலைல அங்கே வந்து ஆயுர்வேதாவிலேருந்து யோகா கூட மக்கள் வந்து அங்கே பண்ணிட்டு போகலாம். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, மக்கள் பங்கேற்பு. அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அது நம்ம அதாவது அரசாங்கம் அப்படின்னா 3 விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனரி, அதாவது ஃபண்டு, ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். பீப்புள்ஸ் பிளான் அப்படி தான் மக்கள் அங்கே வந்து பங்கேற்க வைக்கிறாங்க. 3F அப்படின்னு சொல்கிறார், 3 டயர். அதாவது பஞ்சாயத்தில் வந்து நம்ம வந்து 3 விஷயம். எப்படி ஃபண்டு மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு நாங்கள் வந்து கீழ்கிளாடாவுக்கும் போயிருந்தோம். அப்புறம் பணயம்னு ஒரு பஞ்சாயத்துக்கும் நாங்கள் போயிருந்தோம். அந்த பணயம் பஞ்சாயத்தில் என்ன மாதிரியாக அவங்க பிபிடி போட்டு காட்டின விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு, எனக்கு நேரம் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். உங்களுக்கு வேணால் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம பார்த்து, நான் நிறைய நீங்கள் கேள்வி கேட்கறது மூலம் எதாவது சொல்லாமல் விட்டுருந்தா கூட அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணயம்ங்கிற அந்த பஞ்சாயத்தில் அவங்க பிபிடி 3F எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஃபண்டு எங்கேருந்து வருது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வருது,
அதை எப்படி நாங்கள் மக்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு போட்டு காட்டினாங்க அவங்க. கடந்த ஒரு வருஷ பட்ஜெட்டை பற்றி தெளிவாக விளக்கி சொன்னாங்க எங்களுக்கு. அதை நான் உங்களோட சொல்லிக்கிறதுன்னு அதை வந்து ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதில் தான் இந்த 3Fலாம் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 9 நேற்று கூட பேப்பரில் இல்லை நியூஸில் பார்த்துருப்பீங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய 125 கோடி ரூபா விடுவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு ஃபண்டு அப்படின்னு. அது மொத்த தமிழ்நாட்டுக்கும் கிடையாது. அது 9 உள்ளூர் நிர்வாகம் உயிரோடு இருக்கக்கூடிய ஜனவரி 5ஓட நம்ம ஊரில் வந்து 23 மாவட்டத்துக்கு வந்து தலைவர்கள்லாம் இல்லை, அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. தமிழக அரசாங்கம் அதுக்கு வந்து மறு தேர்தல் நடத்தலை. ஏன்னா தேர்தல் நடத்தி உள்ளூரில் வந்து அது என்ன அரசியல் காரணம்னு தெரியல. ஆனால் அந்த ஃபண்டை வந்து அங்கே வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எந்த கட்சி இருந்தாலும் சரி கம்பல்சரியாக தேர்தல் நடத்தி மக்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க. உள்ளூர் நிர்வாகத்துக்கு கிராம பஞ்சாயத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்ட வந்து நகர பஞ்சாயத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை மேயர் தேர்தல் இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் வந்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் உள்ளூர் தேர்தல் நடத்துகிறாங்க. இல்லாட்ட போன வாட்டி அப்படி தான் நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்படி தான் நடந்துச்சு. இப்போ திமுகவில் இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது. கடந்த ஜனவரி 5ஓட உள்ளூர் நிர்வாகத்தில் 23 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. ஆனால் அங்கே கேரளாவில் அப்படி இல்லை. அவங்க வந்து கரெக்டாக அந்த இது முடிஞ்சிறதுக்கு முன்னாடியே இப்போ அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. 1992 இருந்து அவங்க இதுவரைக்கும் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபண்டுக்காக சொன்ன விஷயம் எப்படின்னா, மத்திய அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ ஃபண்டு வருது, அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் கிராண்டு எங்கே வருதுன்னா, அதாவது கிராண்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வருமானத்தில் 30% உள்ளூர் நிர்வாகத்துக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு ஓன் ஃபண்டு அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஓன் ஃபண்ட்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, லைசன்ஸ் ஃபீஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, பில்டிங்குக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது, அப்புறம் கால தாமதமாக கட்டக்கூடிய அதுக்கு பெனால்ட்டி கலெக்ட் பண்ணுறது, ஓன் ஃபண்டு வச்சுருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அப்போ உள்ளூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தால் மட்டுமே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கும். சில ஃபண்டுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், இல்லாட்டா அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்காது. இது வந்து தொடர்ந்து கேரளாவில் எந்த தடையும் இல்லாமல் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் நான் அது உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 23 மாவட்டத்தில் இல்லை, 9 மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போது அந்த மாவட்டத்துக்கான ஃபண்டு தான் இப்போ நேற்றோ முந்தா நாளும் ரிலீஸ் பண்ணிச்சு, நம்ம நியூஸில் பார்த்தோம். அது வந்து 9 மாவட்டத்துக்கான ஃபண்டு. அதனால் இந்த ஃபண்டு அலோகேஷனை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கிராமத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இல்லாட்டா வந்து மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இல்லை வந்து அன்டைடு ஃபண்டு, டைடு ஃபண்டு, அன்டைடு ஃபண்டுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே போய் பேசணும். இப்போ இந்த இதில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல புரியுமான்னு. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கணும். நம்ம ஊருக்கு வந்து அதாவது ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு போக வேண்டிய கட்டாய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஊர் இது இங்கே வந்து டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகப்படி தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதிக ஜனத்தொகை உள்ள ஜனநாயக நாடு. அதனால தான் இந்தியாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ஜனநாயகத்தில் ஜனங்களாகிய நம்மளுடைய பங்களிப்பு இருக்குதா? நம்ம வீட்டு நிர்வாகத்தை தாண்டி நிறைய பேர் வீட்டு நிர்வாகத்திலே இல்லை, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி காசை மட்டும் கொடுத்துட்டு பேசாமல் இருக்கோம். வீட்டு நிர்வாகத்திலையும் இருக்கணும், உள்ளூர் நிர்வாகத்திலையும் இருக்கணும், நாட்டு நிர்வாகத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. அப்போ தான் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கிறதுக்கு நாம் கவனம் செலுத்த முடியும். அங்கே வந்து இன்னொரு முக்கியமான கவர்ந்த விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப புவரஸ்ட் த புவர். அவங்க வந்து ரோட்டில் யாருமே பெரும்பாலும் இல்லை. அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி பஞ்சாயத்துலேருந்து கவர்மெண்ட் இடத்த அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்கி இடம் வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க வந்து அந்த மாதிரி புவரஸ்ட் புவர்
ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க யாருமே வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, எந்த வீட்லேயும் கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது நேரடியாக பார்க்கும்போது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டூர் போகும்போது இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லுவேன். கேரளாவுக்கு டூர் போங்க, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத விசாரிங்க. இந்த மாதிரி நான் இந்த பேர் சொல்கிறேன் இல்லையா, குடும்பஸ்ரீ. குடும்பஸ்ரீனா என்னன்னு கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் இப்போ வந்து செக் பண்ணி கூட பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த ஒரு எத்தனை கிராமம் இருக்குன்னு கூகுள் பண்ணால் வந்துடும். அந்த கிராமத்துலேருந்து தனித்தனியாக யூடியூப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கிராமம் எப்படி 2-3 கிராமத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுவேங்கிற விஷயத்த கூட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள நேரடியாக கள அனுபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து தன்னாட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கட்டும், இல்லை அறப்போரில் இருக்க தோழர், ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, நாங்களும் வந்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அதாவது அதிகாரம்னா என்ன அப்படின்னா, அதை நம்ம கையில் எடுத்து செயல்படுத்தும் போது தான் நமக்கு அது தெரியுது. அப்போ அந்த அதிகாரம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம எடுக்க தயாரா இல்லை அப்படின்னா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்க தயாரா இல்லை அப்படின்னா, அதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, நம்ம சுற்றுப்புற சூழலும் பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய ஜெனரேஷனும் தான். நம்ம பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை, நல்ல முன்மாதிரியை, நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி காமிச்சு கொடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கோம். அந்த பொறுப்பை உணர்ந்து அதை நாம் செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து சேர்ந்து செயல்பட்டு முன்னேறுவோம். ஏன்னா சில விஷயத்த வந்து நம்ம தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டா யாருக்காவது கைட் பண்ணலாம், சந்தேகமே இல்லை. தனியாக நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் சேர்ந்து செயல்படக்கூடிய மனநிலை நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இல்லாட்ட கூட அந்த செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மக்கள் பங்கேற்பு ஜனநாயகம், பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி நாம் இருக்கக்கூடிய நாட்டில் அதற்கான சட்டங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த சட்டத்தை தெரிஞ்சு அதை நாம் புரிஞ்சு அதை நாமளும் மற்றவங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறதுல நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனையும் டைமையும் கொடுத்து மற்ற பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம அமைச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதை பற்றி நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம அதை சொல்லலாம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வாரி என்ற வேர்ச்சொல் திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறளில் வெகு அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கான நிறைவான செல்வங்கள் தரக்கூடிய வழிகளை ஆய்ந்தறிந்து அதை பெருக்குவது நமது முதல் கடமை எனவும், அந்த பாதை, விசாலமான பாதை நமக்குள் கிடைத்தவுடன் அதை இன்னும் பன்மடங்கு பெருக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதை தேடுவதும் மிக சிறந்த பணி என்றும், அதனைத் தொடர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை ஆய்ந்தறிந்து அதை களையும் பொழுது நாம் சிறந்த செயல் வீரர்களாக பரிமாற்றம் பெறுகின்றோம் என்கின்றார் திருவள்ளுவர் அவர்கள். இந்த வாரம் முழுக்க நாம் இந்த வாரி என்ற தொகுப்பில் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம்.
வாரி தொகுப்பின் இன்று கண்டதும் கேட்டதும் பெற்றதும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா அறப்போர் ஜாகீர் ஹுசேன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். தன்னாட்சி என்ற அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு ஐயா அவர்கள் சமீபத்தில் கேரளத்தில் கொல்லம் மாவட்டத்தில் ஒரு சில கிராம ஊராட்சிகளுக்கு பயணித்து அங்கு எவ்வாறு ஊராட்சி அமைப்பு தன்னாட்சி திறனுடன் செயல்படுகின்றது என்பதை குறித்த ஒரு பார்வையினை நமக்கு வெகு சிறப்பாக இன்று வழங்கினார்கள். கேரளாவில் செயல்படக்கூடிய கிலா அமைப்பு, கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இந்த அமைப்பு எந்த அளவிற்கு தமது சிறப்பான செயல்பாடுகளை உலக தர அளவிற்கு செயல்படுத்துகின்றது என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை அன்பு ஐயா அவர்கள் வழங்கினார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கான பயிற்சி களத்தை இந்த கிலா அமைப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுத்துகின்றது, மேலும் அங்கிருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசு சாராத அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கான பயிற்சி முறைகள் எந்த அளவிற்கு சிறப்பாக அங்கு ஏறெடுக்கப்படுகின்றது, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகளுக்குமான பயிற்சி கட்டமைப்புகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன, அதிகாரம் எவ்வாறு பரவலாக்குவது குறித்த பார்வை அங்கு விதைக்கப்பட்டுள்ளது, கிராம சபை நகர சபை எவ்வாறு இயங்க வேண்டும், அதனுள் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற குறித்த பார்வைகள், சுய சார்பாக இயங்கக்கூடிய அளவிற்கான ஒரு அதிகாரமுள்ள அமைப்பாக கிராம ஊராட்சி எவ்வாறு இருக்கின்றது, அங்கு பாலின சமத்துவம் எந்த அளவிற்கு மேன்மை பாராட்டப்படுகின்றது, குழந்தைகளுக்கான உரிமை குரல் எவ்வாறு ஒலிக்கின்றது, மேலும் சமூக பொறுப்புணர்வு உடையவர்களாக பொதுமக்கள் எந்த அளவிற்கு செயல்பாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள், வெளிப்படைத்தன்மை எந்த அளவிற்கு சிறந்தோங்கி விளங்குகின்றது, மேலும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான அக்கறை அங்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வு உடைய மக்களால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாக அவர்களை பள்ளி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்காக இருக்கின்றது, ஆரோக்கியத்தில் அனைத்து விதமான மருத்துவங்களும் நிறைந்த மருத்துவமனைகள், ஆயுர்வேதம், அலோபதி மற்றும் சித்தம், இன்னும் யோக வழிமுறைகள் கூட மருத்துவமனையில் இருப்பது குறித்த பார்வையினை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் நிறைந்த ஒரு சூழல். குறிப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால், ஒரு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை 1000ற்கு 5 என்கின்ற அளவிற்கான ஒரு திட்டமிடலை உலகில் முன்னணி நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் கூட 5.6 பேர் இறக்கக்கூடிய சூழலில் 5 என்கின்ற ஒரு சூழலை அந்த கேரள அரசு திட்டமிட்டு வடிவமைத்து செயல்படுத்துவது குறித்த ஒரு பார்வை, அந்த அளவிற்கு கர்ப்பிணி தாய்மார்கள் மீது கொண்ட அக்கறை, அவர்களுக்கான வழிகாட்டுதல், அவர்களுக்கான செயல்பாடுகள் என்று செயல்படுத்தக்கூடிய விதம், மேலும் அங்கிருக்கக்கூடிய 991 பஞ்சாயத்துகளுக்குமான அதிகார பகிர்வு எந்த அளவிற்கு இருக்கின்றது, மேலும் குடும்பஸ்ரீ, ஸ்ரீ கேரளா போன்ற அமைப்புகள் வாயிலாக இந்த கிராம ஊராட்சி நிர்வாக அமைப்புகளில் 65% பெண்கள் அங்கு கண்காணிப்பாளர்களாக, அந்த நிர்வாக அதிகார பகிர்வு வாயிலாக ஒவ்வொரு கிராம நலனை முன்னெடுத்து செல்பவர்களாக எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகின்றார்கள் என்பதை குறித்த பார்வை,
மேலும் அடித்தட்டு மக்களுடைய குரல் எந்த அளவிற்கு கேட்கப்படுகின்றது, கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய குரலும் அங்கு எந்த அளவிற்கு மேலோங்கி நிற்கின்றது, அரசு அலுவலர்கள் திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அதை கண்காணிக்கக்கூடிய மக்கள் குழு அங்கு ஏற்படுத்தப்பட்டு எந்த அளவிற்கு சிறப்பாக ஒவ்வொரு திட்டங்களும் அங்கு செயல்பாட்டில் உயிர்ப்புடன் செயல்படுகின்றது, மேலும் ஊராட்சி ஒன்றிய அமைப்புகள் எந்த அளவிற்கு செழித்தோங்கி சிறந்த ஒன்றாக அங்கு செயல்படுகின்றது என்கின்ற பார்வைகள், மேலும் குடிநீர் வசதி இல்லாத வீடே இல்லை என்கின்ற அளவிற்கான சிறப்பான குடிநீர் சேவை மற்றும் ஒவ்வொரு கிளை சாலைகள் வாயிலாக சாலைகளை கட்டமைத்து அனைவருக்கும் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான பங்களிப்பு, பகல் வீடு என்ற அமைப்பை கிராம ஊராட்சியே முன்னின்று நடத்தி அந்த கிராமத்தில் உள்ள முதியோர்களுக்கான கண்காணிப்பு மற்றும் அவர்கள் செயல்படுவதற்கான தனித்த ஒரு சிறந்த இடம் மற்றும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய முதியவர்களை கண்காணித்து அவர்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றக்கூடிய சூழல். மேலும் சிறப்பாக குறிப்பிட்டார், எந்த அளவிற்கு குழந்தைகள் இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் முதியவர்களும் இருப்பார்கள், அதன் வாயிலாக அவர்களை கணக்கெடுத்து அதற்கான பணிகளை செவ்வனே செய்து வரக்கூடிய சூழல். மேலும் ஊழல் பெருகுவதற்கு காரணம் பொது சேவை என்பது தன்னலமற்ற சேவைதான். ஆனால் ஊதியம் இல்லாமல் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அவர்கள் வழி தவறி நெறி தவறி போகின்றார்கள். ஆனால் இங்கோ கிராம சபை தலைவரிலிருந்து அங்கு பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள், கண்காணிப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் ஊதிய பகிர்வு அங்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு முறையான வகையில் அரசு நிர்வாகம் நடப்பதை குறித்த பார்வையினை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார்கள். நிறைவாக ஒவ்வொரு கிராமங்களும் 5 கோடி 6 கோடி அளவிற்கு நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டு அவர்கள் கிராமத்தில் செய்யக்கூடிய சிறப்பான சேவைகள் என்னென்ன, அதன் மூலமாக அந்த கிராமம் எந்த அளவிற்கு தன்னிச்சை உடைய கிராமமாக, தற்சார்பு கிராமமாக, தன்னாட்சி நிறைந்த ஒரு கிராமமாக உருவெடுத்து வருகின்றது. இன்னும் நிறைய விடயங்களை நம்மோடு அன்பு ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நேரம் கருதி சுருக்கமான பார்வையாக உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளோம். நிச்சயமாக சிறந்ததொரு முன்னெடுப்புகள், சிறந்ததொரு அதிகார பகிர்வு, சிறந்ததொரு மக்கள் குரல் கேட்கக்கூடிய அமைப்பு, அனைவருக்கும் ஊதியம் நிறைந்த ஒரு பணி, அனைவரும் செயல்படக்கூடிய ஒரு சமூக பொறுப்புணர்வு, இன்னும் எண்ணற்ற கட்டமைப்புகளால் அமைக்கப்படும் ஒரு கிராம நிர்வாகம் என்பது கிராமம் நாட்டின் முதுகெலும்பு என்று அண்ணல் காந்தியடி அவர்கள் குறிப்பிடுவார்கள். கிராமத்தை நாம் ஒவ்வொரு கிராமமாக உயர்த்தும் பொழுது வெகு சிறப்பான இந்தியா கட்டமைக்கப்படுகின்றது. அத்தகையதொரு சிறந்த முயற்சியை எடுக்கக்கூடிய கிலா என்கின்ற அமைப்பை செயல்படுத்தக்கூடிய கேரள அரசிற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றது. மேலும் அதை நமக்கு அற்புதமான வகையில் எடுத்துரைத்த அன்பு ஐயா, தன்னாட்சி அமைப்பின் தலைவர் மற்றும் அறப்போர் வாயிலாக எளிய மக்களின் குரலை இந்த உலகிற்கு எடுத்து செல்வதோடு நில்லாமல் ஒரு சமத்துவ சமுதாயம் நிலவுவதற்கான ஒரு அற்புதமான கூறுகளை கண்டறிந்து அதை நமது தளத்தில் வெளிப்படுத்தி வரும் அன்பு ஐயா ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்கள். ஆசிரியையாக மதுரை திருக்குறள் அவையில் சிறந்த பேச்சாளராகவும் பயணித்து வரக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புலியூரான் கிராமம் என்ற கிராமத்தை சார்ந்தவர். மிக சிறப்பான இடைநிலை ஆசிரியராக மற்றும் நிறைய தன்னம்பிக்கை பேச்சாளராக, கவிஞராக,
இலக்கிய மன்றங்கள் வாயிலாக நிறைய நிறைய சேவைகளை முன்னெடுத்து செல்பவராக இருக்கின்றார். அன்பு சகோதரி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் அனைவரும் நாளை பங்கேற்று ஒவ்வொருவருடைய சிறந்த வாழ்வியல் கூறுகள் வாயிலாக நிறைய நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மைப்படுத்த இயலும். நாளைய நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ஜாகிர் ஐயா அற்புதமான ஒரு உரை. அவரு அந்த கேரள ஊராட்சி அனுபவங்களை சொல்லும் பொழுது நம்ம தமிழ்நாடு இப்படி மாறி இருக்கலாமோ, இப்படிலாம் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றியது. அவரு முதல்ல கல்வி எடுத்துக்கிட்டாரு. கல்வி ஒரு குழந்தை யூனிஃபார்ம் இல்லாம ரோட்ல சும்மா போகுது அப்படின்னா அத அங்க இருக்கிறவங்க ஏன் ஸ்கூலுக்கு போகல, என்ன ஏதுன்னு கேட்டு அது பெற்றோர்களுடையோ அந்த ஸ்கூல்லயே அதை போய் சேர்த்து விட்டு அந்த சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க ஆரம்பிக்குது. சமூக அக்கறை, சமூக கட்டமைப்பு, சமூக பொறுப்பு அப்படின்ட்டு அந்த மக்களுக்கே பணியில அந்த களத்துல இறங்கி செயல்படும் பொழுது அந்த அரசாங்கம் அந்த மக்கள் சிறப்பா செயல்படுறாங்க. கல்வி, மருத்துவம், அதே மாரி அந்த மருத்துவத்துல இந்த ஒரு திட்டம் டே கேர்ல வயசானவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவங்க பேசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு திட்டம் இருந்தா கூட படுத்த படுக்கையா இருக்கிற அந்த முதியோர்களுக்கு அவங்களுக்கு மருந்து மட்டும் போட்டு இல்லாம பேச்சு துணைக்கு பேசி அவங்கள ஒரு ஆற்றுப்படுத்துற ஒரு திட்டம் ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அதையும் செயல்படுத்துறாங்க. இது முதன்முறையா கேட்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி சிறுபான்மை கட்சி, பெரிய கட்சி, சின்ன கட்சி அந்த பாகுபாடுலாம் இல்லாம அந்த தேர்தலுக்காக மட்டும்தான் கட்சியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நலன்ல தான் அந்த எல்லாருமே அக்கறையோட செயல்படுறதாக அந்த அமைப்பு அது அருமையா இருந்தது. அதே போல 1000 குழந்தை, ஒரு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் 1000க்கு 5 பேர் தான்ங்கிறதுல ஒரு பொருளாதாரத்துல முன்னேறக்கூடிய அந்த அமெரிக்காவோட ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலமா திகழ்றது சிறப்பா இருக்குது. இன்னும் அதாவது அந்த கழிவுகளை சொன்னோம், சுகாதாரத்துல இடக்கழிவு, திரவ கழிவு, அதை எப்படி உரமா மாத்துறது, அதன் மூலமா அது எப்படி இப்ப ஐயா கூட சொன்னார், ஒரு சாதாரண ஒரு பால் பாக்கெட்டை கூட அந்த பாக்கெட்டை சுத்தம் பண்ணி ஒரு மாசம் அதை பத்திரப்படுத்தி வச்சா கூட அது இறக்கி போட்டா கூட ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிளாஸ்டிக், மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படி பிரித்து பிரித்து அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்காம, அதே மாதிரி ரோடுகள், சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சாலைகளை பார்க்கும்போது இந்த மழை பெஞ்சா இன்னமும் நுங்கம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி நிற்கும், தொட தண்ணி நிற்கும். ஐயா கூட முன்னாடி ஒரு உரிமை கேட்போம் அப்படிங்கிற அந்த இதுல பேசும்போது கூட சாலைகளை பள்ளம் தோண்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த தரையை அப்படியே மேல போடாம பள்ளம் பறிச்சு அதுக்கு மேலதான் அந்த கல்களை போட்டு தாரை ஊற்றி ரோடு போடணும். அந்த இது அதை நம்ம கேட்கிற மக்கள் நம்ம அது கேட்கறது இல்லை. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம மக்கள் பேசணுமோ அங்கெல்லாம் பேசப்படுறது இல்லை, எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்கப்படுறது இல்லை. ஆனா கேட்டா செய்வாங்க, நம்ம தான் கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போன உரையில கூட சொன்னாரு. அது மாதிரி இங்க மக்கள் அவங்க களத்துல இறங்கி பண்றாங்க. அதே மாதிரி அதை நிர்வகிக்கிற நிர்வாகிகளும் சரி, அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா நான் இந்த அமௌண்ட் இதுக்கு ஒதுக்குறேன், இந்த ஊராட்சி இந்த இது பண்றேன் அது பண்றேன்ட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரிவிச்சுட்டு அதை செயல்படுத்தும் போது மக்களுக்கும் தெரியுது, ஓ இவ்வளவு பணம் நம்ம ஊருக்கு இவ்வளவு, நம்ம ஊராட்சி மன்றத்துக்கு இந்த இதெல்லாம் செலவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம மக்களுக்கு தெரியுது. மக்களும் அதை மக்களுடைய ஈடுபாடு இல்லை அப்படின்னா அது செயல்படுத்த. விஜயானந்த் அவர் சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள்லாம் மக்கள் ஈடுபடுறதுனாலதான் நமக்கு வெற்றி அடையுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஜயானந்த். இது மாதிரி நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சுற்றுலா மட்டும் போயிட்டு வர்றோம்,
பார்த்து இயற்கை மட்டும் ரசிச்சுட்டு வரோம். அதை தாண்டி இந்த கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு எப்படி நிர்வாகம் பண்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ஐயா பேசி முடிச்சாரு. ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு கேள்வின்னா ஒண்ணும் இல்லை சார். பட் எனக்கு என்னன்னா, இந்த லாட்ரி சீட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அது ஓன் பண்ணிட்டாங்க. ஆனா அது கேரளால வந்து கேரளா லாட்டரி வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுல கூட அதை வாங்குறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து மொத்தமா ஒரு லாட்டரி வாங்கி அந்த இது பண்றாங்க. இப்ப இது வந்து அரசே வந்து பண்றதா கேள்விப்பட்டேன். இத பத்தி அங்க மக்கள் வந்து அந்த லாட்டரி மோகத்துல அந்த மாதிரி எல்லாம் சிக்கியிருக்காங்களா? அதனுடைய பாதிப்புல அடைஞ்சிருக்காங்களா? அந்த ஒரு இது கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கேள்வியா வச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. நன்றி. நம்ம ஊரில் டாஸ்மார்க் நடத்துகிறான், அது அவன் அந்த கவர்மெண்ட் நடத்தலை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து அதாவது ஈஸி கம்மிங்காக வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? ஏன்னா என்கிட்ட கூட வந்து லாட்ரி விற்க வந்தார் ஒருத்தர். அது சொன்னால் நமக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. இல்லை நம்ம ஊரில் எப்படி இந்த இப்போ அதாவது இந்த ரோடு சிக்னலில் நின்றுட்டு பேனா விற்கிறது, இல்லை இந்த விற்கிறது, சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறதுக்காக விற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட ஒருத்தர் சொன்னார். இப்போ போனியாவில் ஒரே ஒரு லாட்ரி சீட்டு அது வாங்குன்னு சொன்னார் என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், இல்லையா நான் அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆன ஆள், நான் இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், இதில் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், உழைப்பில் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவேன், அதனால் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அது அதாவது பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம அதில் நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு பார்க்குறேன் நான். எனக்கு அதை பற்றி தெரியல. அரசாங்கம் நடத்துது ஆனால் லாட்டரி சீட் அங்கே. ஆனா நம்ம தமிழ்நாடு டாஸ்மார்க் மாதிரி கேக்குதா நான் பேசுறது? அங்க அந்த இது கள்ளுக்கடை அந்த மாதிரி அந்த அளவுக்கு கிடையாது இல்லைங்களா? அது நான் என்னுடைய நண்பர்கள்லாம் ஒரு தடவை டூர் போகும்போது சொன்னாங்க. அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல. அதே மாதிரி டைமிங் லேபர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கரெக்டா இந்த டயத்துக்கு மேல ஆபீஸ்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நம்ம இங்கே இந்த இந்த உரையினுடைய நோக்கம் என்னன்னா, லோக்கல் கவர்னன்ஸில் மக்கள் பங்கேற்பு. அதுதான். நிறைய முன்ன பின்ன எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யுது. பட் நான் இந்த உரையில் சொன்ன விஷயம் வந்து மக்கள் பங்கேற்பு ஜனநாயகம், அது வெளிப்படைத்தன்மையோடையும் பொறுப்புடைமையும் இருக்கிறதுல கேரளா முன்னுதாரணமாக இருக்குது. இது சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். மற்றபடி கேரளாவில் நம்ம ஃபுல்லாக ஒன்றும் ஆராய்ச்சிலாம் பண்ணல, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. அதனால் நான் சொல்கிறது அந்த இந்த கேள்விகள் வந்து இது சார்ந்து இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். நன்றி. நன்றி. சிறப்பு, அருமையானது. அப்புறம் அந்த இன்னொரு திட்டம் கூட அருமையா, ரோட்ல போறவங்களுக்கு அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு கூட தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இது பண்ணிட்டாரு. சிறப்பு சிறப்பு. சரி, ஜெயக்குமரியம்மா உங்களுடைய கருத்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியை கண்களை மூடி உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளரை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். ஐயா ஐயா, இன்னைக்கு ஜாகிர் ஹுசேன் ஐயா அவங்க நிறைய கருத்து சொன்னாங்க. கேரளா போயிட்டு வந்து அங்க நிறைய சேகரித்து கொண்டு வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க ஐயா என்னுடைய ஆசையும். நம்ம கேட்கறதோட இருக்கக்கூடாது, அதுல இறங்கி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது ஐயா அது நமக்கு சொல்லி தருவாங்க. நிறைய கருத்துக்களை சொன்னீங்க ஐயா. இந்த காலை வேலையில எவ்வளவு வேலைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதெல்லாம் ஏற்று நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையும். ஐயா அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் நமக்கு புரியும்படியா நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த சேவையும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? அலெக்ஸ் ஐயா, நீங்க பேசலாங்க. இல்ல சேவியர், இன்னொரு முக்கியமான விஷயம், கிராம சொல்லுங்க. பஞ்சாயத்துல வந்து பிள்ளைங்களுக்கு, பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு வந்து பாலர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கு, அரசாங்க சட்டத்துல இருக்கு. அதை செயல்படுத்துறாங்க. அதாவது பாராளுமன்றம் நடத்துறாங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு. அதாவது ஒரு பிரதமர், மந்திரிகள், பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் எப்படி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பாங்களோ அதை மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எல்லா அதாவது ஸ்கூல், அதாவது எப்படி பஞ்சாயத்து, அதாவது கிராம பஞ்சாயத்து வந்து பொதுமக்களுக்காக நடக்குது, அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான பஞ்சாயத்து நடக்குது, பஞ்சாயத்து கிராம சபை நடக்குது, குழந்தைகளுக்கான கிராம சபை நடக்குது. இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பேசிக்ல இருந்தே அவங்கள அதை ஜனநாயகத்தில் பங்கேற்கக்கூடிய, எல்லா தரப்பு மக்களையும் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் இருக்காங்க. அதற்கான கட்டமைப்பை எல்லாரும் செயல்படுத்துறாங்கிறதையும் சொல்ல மறந்துட்டேன். நன்றி ஐயா. சிறப்பான ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே அது ஊட்டப்படுது அந்த கட்டமைப்பு. ஐயா ஒரு கேள்வி. சேவியர் ஐயா, மன்னிக்கணும், ஒரு கேள்வி ஐயா அவன்கிட்ட கேட்கலாம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. இந்த நம்ம 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குங்க ஐயா. அது நம்ம இப்ப கிராமத்துல அதெல்லாம் இல்லாத மாதிரி தோணுது. அது இருக்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கிராமப்புற பகுதியில நடந்தது. இப்ப அந்த திட்டத்தை பத்தி ஏதாவது ஒரு அந்த ஊர்ல எல்லாம் அது எப்படிங்க இயங்குது, அதை அதாவது பத்தி ஒரு புரிதல்? ஆமாம், சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம் கிடையாது, அது 100 நாள், அதாவது வறுமை ஒழிப்பு சட்டம். அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வயசான பாட்டியம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, அதை பாருங்க ரோட்டில் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க, அதை செய்யலை அப்படின்னு சொல்லி. நாம் அதுக்கு தனியாக தன்னாட்சி சார்பாக ஒரு புத்தகமே போட்டிருக்கோம், அந்த சட்டத்தை விவரித்து. அதாவது அவங்க சொன்னாங்க, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்களாம் அங்கே அப்படின்னா, அவங்க வந்து அதாவது சமூகத்துக்கு, அந்த கிராமத்துக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் என்ன வேலை பார்க்கணும், எவ்வளோ கிராமத்தில் எத்தனை அதாவது ஒரு 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 குடும்பத்துக்கும் 100 நாள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி ஒரு லேபர் பட்ஜெட் அதுக்கு பேர். அதை வந்து என்ன பண்ணலாம், கிராம சபையில் வச்சு
அடுத்த வருஷம் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்துட்றாங்க கலெக்டருக்கு. அவர் அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுதான் மறு வருஷமாக வேலையாக செய்கிறாங்க அங்கே. அதில் வந்து நீர்நிலைகளை சரி பண்ணுறது, புரியுதா? அதாவது விவசாய நிலங்களை சரிப்படுத்துறது, ரோடு சரி பண்ணுறது, இப்படி பல விஷயங்களில் அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. லேபர் பட்ஜெட்டு அதில் பிளானிங் பண்ணுற விஷயம் ரொம்ப சிறப்பாக கிராம பஞ்சாயத்து லெவலில் நடக்குது. நம்ம ஊரில் எப்படி லேபர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கோ, அதே மாதிரி அங்கேயும் எல்லாம் இந்தியா முழுவதும் அதுதானே. அதற்கான அதாவது நம்ம ஊரில் இந்த அந்த அது என்ன சொல்கிறது வந்து நம்ம அதாவது அந்த திட்டம் முதல்ல போடுறது இல்லை. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோ இல்லை அந்த ஊர் கிராம செக்ரட்டரியோ சொல்கிறது தான் வேலையாக போயிடுது. அங்கே அப்படி இல்லை. மக்கள் பங்கேற்போட பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீப்புள் பிளான்லேயே கொண்டு வந்துடுறாங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் அதுக்கு லேபர் பட்ஜெட்டையும் போட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க. அதனால் அது ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா நன்றி ஐயா. ஐயா நன்றி 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 சார், நன்றி. அர்த்தநாரி ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. அர்த்தநாரி ஐயா. அது மைக் ஆன் ஆகல. அவர் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஆன் ஆயிடுச்சு. வணக்கம் வணக்கம். ஜாகிர் சார் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்து யாரோட போராடணுமோ, ஜாகிர் சார் வந்து அரசியல்வாதி, அது மட்டும்தான் பாதி தான் சொல்ல முடியும், மீதி சொல்ல முடியாது. அதனால அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் போராடக்கூடிய இயக்கங்கள்ல அறப்போர் இயக்கமும் ஒன்று. அது வெற்றி பெறுவதற்காக நம்ம வந்து வாழ்த்துவோம். வாழ்த்துக்கள். அதாவது ஜாகிர் சார் வந்து ஒரு வணிகராக இருந்தாலும் கூட அந்த நடுநிலைமையில சொல்லுவாங்க, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் அப்படின்வாங்க. அதனால அவர் நல்லா இருக்கிற மாதிரி இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட நாட்களை, அப்புறம் தன்னோட திறமையை, அப்புறம் தன்னோட பொருளாதாரத்தை, தன்னோட எல்லாவற்றையும் அவர் வந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அவருக்கு வாழ்த்துக்கள். சரித்திரம் படைப்போம்க்கு நன்றி. திருக்குறள் கற்பிப்போம்ல நாள்தோறும் அவர் வந்து MS உதயமூர்த்தியோட நூல்களை அவர் வந்து வாசிப்பார். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. அருமையா சொல்றீங்க. அரசியல்வாதி, அரசு செய்கிறவாதி. ஜாகிர் சார் மாரி ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நன்றி. வாழ்த்துக்கள். ஜோதி கலை பேச. கலை ஜோதி. வணக்கம். ஜாகிர் அண்ணா சொன்னதுல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அங்க பங்கெடுப்பும் குழந்தைகள்லயே இருந்தே அத அந்த கிராம சபைக்கு கொண்டு வரதும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். அதை அண்ணன் கடைசியா முடிச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு காலத்தின் தேவை. ஏன்னா அந்த வாலிபர்களா ஆன பிறகு கொடுக்கறத விட இந்த குழந்தைகள்ல இருந்தே இந்த பங்கேற்பை கொடுக்கும் பொழுது அந்த நேச்சுரலா இயற்கையா அவங்களுக்கு சமுதாயத்தின் மேலையும் நம்ம சுற்றுச்சூழ்நிலை நம்ம வாழ்ற இடத்தை பத்தின ஒரு புரிதலும் வந்தா பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகும்ன்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வாழ்த்துக்கள். நான் போயிட்டு வந்தது நாங்களே போன மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. அலெக்ஸ் ஐயா, நீங்க இருக்கீங்களா ஐயா? பேச முடியுமா? அலெக்ஸ் ஐயா. ஜாகிர் சார், எனக்கு இன்னொரு தோணுது. இப்ப அந்த ஊராட்சி நீங்க சொன்னீங்க, ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஊராட்சி அலுவலகம்னா ஒரு ரூமோ 2 ரூம் தான் இருக்கும். ஆனா அங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல 2 பொண்ணுங்க எதுக்காக வந்தீங்க, என்ன வந்தீங்க, பேர் எழுதி அது என்ன ஏதுன்னு விளக்கமா கேட்டு அதுக்கு சப்போஸ் ஒருவேளை இப்ப அந்த கடமையில இருந்து தவறுனா அப்படி
அப்படி இந்த மாதிரி தவறுறாங்க, அதை செய்ய கவனிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பணி நீக்கம் அந்த மாதிரி இது அபராதம் அந்த மாதிரிலாம் ஏதாவது தண்டனைகள் இருக்குங்களா? இருக்குமா? இருக்கு எல்லா ஒருவேளை மெக்கானிசம் இருக்கு. செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து அந்த பணியாளர்கள் வந்து அவங்க அதாவது அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம ஊர்லேயும் அது இருக்கு. நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், அவர் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அதனுடைய மேலதிகாரிகிட்ட போய் சொல்லலாம்ல. அவரும் செய்யலைன்னா அதுக்கு மேலதிகாரி இருக்கார் இல்லையா? அது மாதிரி மெக்கானிசம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நமக்கு வந்து நம்ம அதாவது ஒரு 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 பயந்த மனோபாவத்திலேயே இருக்கிறோம். அந்த தைரியம் இல்லை நமக்கு. நம்ம நாடு, நம்ம ஊர், புரியுதா? நம்ம அரசாங்கம், நம்ம தான் அரசாங்கம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரல. அந்த வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரிலாம் யாரும் இப்போது நம்ம ஊர்லேயே தனியாக ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறத விட 10 பேரோட சேர்ந்து சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க பயப்படுறாங்க. அதை நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம். ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 தெருவுலேயே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதுங்க. நம்ம கரண்டே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கரண்ட் போயிடுச்சு, ஒரு ஆள் சொன்னோன்னா என்ன சொல்லலாம், வரும் இரியா என்ன அவசரம் அப்படிம்பான். நீங்கள் 10 பேர் இப்போ வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் இருக்குது, ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இப்போ இல்லாட்ட வந்து மெயில் அனுப்பலாம், தபால் அனுப்பலாம், வோல்டேஜாக வருது, இப்படி பல விஷயங்கள் நம்ம பாதிக்கப்படுறோன்னா இதை நீங்கள் அந்த தெருவில் இருக்கிற ஒரு 10 பேரை தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண வைங்க, உடனே பயந்து அடித்து வந்துடுவாங்க. இதே மெக்கானிக்ஸ் இப்போ நம்ம ஊர்லேயே அது இருக்கும்போது அங்கே அது இல்லாமல் இருக்குமா? இருக்கு. அது வந்து அதாவது ரொம்ப அதாவது மக்கள் தான் அரசாங்கம்ங்கிறத அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் புரிஞ்சு அங்கே நடக்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம பயந்த சுபாவத்திலேயே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு நமக்கு என்ன 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டால் போதும், அதில் கொஞ்சம் பேர்கிட்ட ஓட்டுக்கு காசை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற மனநிலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருப்போம். அதனால நான் இது அடுத்தாப்புல ஒரு இது பேச்சு இருக்குதுன்னா அது நான் இதை பற்றி தான் பேசணும். என் ஓட்டு விற்பனைக்கு அல்லங்கிறது அதுக்காக இப்போவே அடித்தளம் போட்டு வச்சிடறேன் நான். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நேரடியான பதில் என்னென்னா, அப்படிலாம் யாரும் தப்பித்து போக முடியாது. அதற்கான படிநிலைகள், அதற்கான வழிவாய்க்காகலாம் எல்லாமே இருக்குது அங்கே. அதனால் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அப்படி நேரடியாக போய் வாங்கலை அப்படின்னா தபாலில் போஸ்டரில் அனுப்பி விட்றலாங்க. அவங்க பல வகையில் கலெக்ட் பண்ணுறாங்க, மக்களுடைய குறைகளையும் செய்ய வேண்டிய திட்டத்தையும் பணிகளையும். நன்றி சேவியர் கேட்டது. சிறப்பு. அலெக்ஸையா, நீங்க பேச முடியுமா? வேற யாருக்காவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மேல வந்து கைவிட்டலாம். ஐயா ஐயா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஐயாவுடைய இன்றைய நிகழ்வு. அதாவது குரலற்றவர்களுக்கு அறப்போர் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக குரலாக இருந்து பல நிலைகள் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து நல்ல விஷயங்கள் ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேரளாவில் உள்ள அந்த அந்த கிராம பஞ்சாயத்து எப்படி ஒரு மக்களோட பங்களிப்போடு சேர்ந்து இயங்குதுன்றத வந்து ரொம்ப அற்புதமா புரிய வச்சு. இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நமக்கு என்ன ஏதோ எங்கேயோ நடக்குது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருப்போம்னு தான் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது தனி மனித மாற்றம் தான் இந்த சமூக மாற்றம் அப்படின்ற மாதிரி ஐயா வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஜனநாயகன்றதுன்னா என்ன, உண்மையான ஜனநாயகம்னா என்ன, வெறும் அரசாங்கம் மட்டும்தான் அந்த ஜனநாயகத்துல பங்கெடுத்து அரசாங்கம் மட்டுமே எல்லா விஷயமும் பண்ணிட முடியுமா அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து என்ன தேவைகள் என்பதை அரசாங்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஐயா சொன்னீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இது போன்று இந்த ஜனநாயகம் நல்ல ஒரு ஜனநாயகம் அமைய வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும், இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருந்து இந்த சமூகத்துக்கு சேவையாற்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி ராமச்சந்திரன் சார், சேவியர் சார், நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா உங்க கருத்துக்கள். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாகித் சாரோட ஏற்படுத்தி நிறைவுக்கு போயிடலாமா? நன்றி. ஆரோக்கியப்பட்ட சார் வந்து நான் பேசின விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்த மேற்கோள் காட்டி அதை திருப்பி ஞாபகப்படுத்தினாரு. சேவியர் சார் வந்து
நிச்சயமா நீங்க வந்து நிறைய விஷயத்துக்கு எனக்கு கேள்வியா கேட்டுட்டு சில விஷயங்களை சொல்ல வந்தீங்க. அதே மாதிரி விஜயகுமாரி அம்மாவும் நீண்ட நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய பிரார்த்தனை, அதோடு இல்லாமல் அவங்க வந்து இந்த விஷயத்தை உள்வாங்கினது ரொம்ப சிறப்பு. இதில் வந்து காலையில் வந்து பங்கெடுக்கிற அர்த்தநாரியா சொன்ன மாதிரி அரசியல்வாதியை அப்படி தான் நம்ம பார்க்கணும். அரசியல்வாதிகளாக எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பிரச்சனைகள் கம்மியாயிரும். மக்கள் அதாவது நம்மளுடைய அதாவது இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க உலக அளவில். அதில் முதலிடத்துல நெதர்லாந்து எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் ஹாப்பியாக இருக்காங்களா? அதற்கான திட்டம் அரசாங்கத்திட்ட இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு சக மக்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு ஐயா சொன்ன மாதிரி நம்ம வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நான் எதற்காக செலவு செய்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து யோசித்து பார்த்தேன்னு வைங்களேன். எனக்காக மட்டும் இல்லாமல் சக மக்களுக்காகவும் அது பயன்படட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பணம், என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, சிந்தனை, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக தன்னையும் தாண்டி மற்றவங்க மேலே ஒரு கரிசனம் இருந்தாலே அதுக்கு பேர் தான் சமூகம். அதுதான் சமூகம். அதாவது இந்தியா உயர்ந்திருக்குது அப்படின்னா இந்தியாவில் உள்ள மக்கள் அந்த மனமாற்றத்திற்கு, அதாவது நான் தான் சொன்னேன், மக்கள் பங்கேற்கக்கூடிய அதிக ஜனத்தொகை கொண்ட உலகளவில் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் கொடுத்து வச்சிருக்கணும். சவுதி அரேபியாவில் போய் இப்படி பேச முடியாது, சீனாவில் போய் இப்படி சொல்ல முடியாது, சவுத் கொரியாவில் போய் இப்படி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஊரில் விரும்பின மாதிரி பேசி கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தையும் இந்த சட்டத்திட்டத்தையும் மதிப்பு கொடுத்து பேசி, முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த கிளாங்கிற அமைப்பில் ஒவ்வொரு நாளும் 10:10க்கு கரெக்டாக அரசியல் அமைப்பினுடைய முகப்பு பகுதியை மலையாளத்தில் சொல்கிறாங்க. எந்த ஊரில் இருந்து அவர் எந்த ட்ரைனிங் போனாலும் அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் நம்ம எப்படி தேசிய கீதம் பண்ண எந்திச்சு நிற்கிறோமோ அதே மாதிரி அவங்க அந்த கிளாங்கிற அமைப்பில் கரெக்டாக 10 மணிக்கு காலைல 10 மணி 10 நிமிடத்துக்கு அங்கே வந்து அந்த அரசியல் சாசனத்தினுடைய முகப்பு அதை படிக்கிறாங்க. இது வந்து என் நாடு, இதில் உள்ள எல்லாமே என்னுடைய அதாவது நம்ம தான் அந்த சட்டத்திட்டத்தை உருவாக்கணும், நம்ம தான் செயல்படுத்தணுங்கிறத அப்படி டெய்லி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த கிளாங்கிற அமைப்பில். நான் என்ன சொல்லுவேன்னா, சரித்திரம் படைப்போலையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, நான் இப்போ நடுவில் வந்து திருக்குறள் கற்பம் கற்பிப்பதில் இந்த ஒஜிவா பழங்குடியின மக்களுடைய பிரார்த்தனையை சொல்லிகிட்டே வரேன் டெய்லி. அதையும் நான் வந்து இங்கே சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது காலையில் இவ்வளோ நேரம் நமக்கு வந்து நேரம் கிடைச்சதுக்கு நன்றி. அதை வந்து நான் இப்போ என்னை கூப்பிட்டு பேச வச்சதுக்கு மிக்க நன்றி. இதை நீங்கள் எல்லாம் கேட்டீங்க இல்லையா? இதன் மூலம் உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இனிமேல் செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கும் நன்றி. ஏன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். நம்ம எண்ணம் வச்சாலே போதும். அதைத்தான் விஜயகுமாரி அம்மா வந்து தினசரி செய்கிறாங்க. அந்த எண்ணத்தை நம்ம மனசில் ஏற்படுத்துகிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை. அதனால பெரிய ஆன்மாவே உங்களுக்கு நன்றி. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி, இந்த காலநிலைக்கு நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, எனது வாழ்க்கைக்காக நன்றி. படைப்பாளரே, நாங்கள் எங்கள் பிரார்த்தனைகளையும் எங்கள் இதயங்களையும் உங்களுக்கு வழங்குகிறோம். நேற்று, இன்று மற்றும் நாளை வாழ்ந்த நமது மூதாதையர்களுக்கு நன்றி. காற்று, நீர், நெருப்பு மற்றும் பூமி ஆகியவற்றின் ஆன்மாக்களுக்கு நன்றி. வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு திசைகளின் ஆன்மாக்களுக்கு நன்றி. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவுங்கள். அஹோ. இதுதான் ஒஜிபா பழங்குடிய மக்களினுடைய பிரார்த்தனை பாடல். அதாவது பழங்குடியின மக்கள்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அவங்க எவ்வளோ விவரம் தெரிஞ்சு சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கணும், நன்றியோடு இருக்கணும் நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்துது. இந்த பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கும், நான் பேசுனது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்கும், இனி ஏதாவது ஒரு வகையில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க சார், நன்றி. சிறப்பான அந்த பாடல், அருமை. அந்த நன்றி பாடல் மாரி இருக்குது. ஸ்ரீதர் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்பதான் சேட் பாக்ஸ்ல பார்த்தேன். மாநில அரசு துறைகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே பொறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைதல் குறித்த வேறுபாடுகள் எவ்வாறு கையாளப்படுகிறது?
இல்ல ரொம்ப இல்ல சிறப்பான சார். கேள்வி இது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த 991 உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களும் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை அரசாங்கமே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு கிராம சபை தலைவரா இருக்கட்டும், இல்ல நகரசபை தலைவரா இருக்கட்டும், இல்ல மேயரா இருக்கட்டும். இத வந்து அந்த அந்த பாடிய வந்து அரசாங்கமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அவங்க தான் அங்க பொலிட்டிக்கல் டைரக்டர்ஸ். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அத தீர்மானிக்கிறது. அதாவது இப்போ அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடக்குதாம். இல்ல அப்பப்ப தேவைக்கேற்ப மீட்டிங் பண்றாங்களாம் அவங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்காரு ஸ்ரீதர் சார். ரொம்ப நன்றி சார். மாநில அரசு துறைகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே பொறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைதல் குறித்த வேறுபாடுகள் எவ்வாறு கையாளப்படுகிறது? நான் பேசும்போதும் சொன்னேன். இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அது ஒரு 3 கிராமம் இல்ல 4 கிராமத்தினுடைய பார்டர்ல ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராம பிரச்சனைகளையே அவங்க ஜாயிண்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த 4 கிராமத்தையும் சேர்த்து ஒரு கமிட்டி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அங்க பேசி தீர்த்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்கிறதுல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதாவது நம்ம எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இப்போ ஒரு ஒரு நான் போன அந்த கிராமத்தில் உள்ள தண்ணி வசதி வந்து ஒரு 10 கிராமத்துக்கு கிடைக்குது. இப்போ அந்த 10 கிராமம் சேர்ந்து தான் அந்த நீர்நிலையை பாதுகாக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஜாயிண்ட் கமிட்டி அங்கே இருக்கு. அதே மாதிரி கேரளா முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த உள்ளாட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன்ல அவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. ஒரு விஷயத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்தணும்னா அந்த தலைவருக்கு சொன்னால் போதும். தலைவர் லோக்கலில் உடனே கம்யூனிகேட் பண்ணிடுறாரு அட் அ டைமில். அதனால தான் வந்து நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம். அங்கே உள்ள நிகழ்வுகள் வந்து உடனே நமக்கு வெளியே தெரிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கட்டமைப்பு தான். ரூட் காஸ் வந்து அதாவது அது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க அதை வந்து பேசி தீர்க்கறதுக்கான ஒரு மெக்கானிசம் அங்கே இருக்குது. அது அரசாங்கமே ஏற்படுத்தி வச்சிருக்கு. நம்ம ஊரில் நாங்கள் தன்னாட்சியில் அதைத்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஊராட்சி தலைவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அங்கே அரசாங்கம் வச்சிருக்கு. இங்கே அது இல்லை. அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி ஸ்ரீதர். சார் நிறைய கருத்துக்கள் வைத்திருக்காரு. ஆஹ் ஒரு நம்ம வீட்டுல எப்படி ஒரு நிர்வாகம் பண்றோம், ஒரு அக்கறையோட இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தம் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம ஊரு, நம்ம கிராமம், நம்ம மாவட்டம், நம்ம மாநிலம், நம்ம நாடு, அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து சிறப்பா சொல்லியிருக்காரு. நல்ல 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 கருத்துக்கள், நல்ல நல்ல திட்டங்கள், அமைப்புகள், எல்லாம் மக்கள் இணைந்து செயல்பட்டாலே எந்த திட்டமும் வந்து வெற்றியாகும். இல்லை, மிக்க ஒரு மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்க வந்து அரசியல் தலைவர்களை வந்து சினிமா துறையில் தேடலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே யார் மக்களுக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு மாநில முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள மனநிலைக்கும் அவங்களுடைய மனநிலைக்கும் நம்ம என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எதை வந்து அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம பார்க்குறோம் 45-50 வருஷமா திராவிடம் திராவிடம் பேசினாலும் அந்த விஜயானந்த் சார் சொல்லும்போது அதான் சொன்னார். நீங்கள் வந்து மக்களுக்கு ஒன்று அப்படின்னா மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது அதுக்கு மரியாதை கொடுக்குறவங்க மக்களாக இருந்தால் தான், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தான் அங்கே எல்லாமே எளிமையாக சாத்தியமாகுது. உள்ளூர் நிர்வாகத்தில் கூடிய அந்த எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் முழுசாக கிடைச்சிருச்சான்னா அதில் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதற்கான ஒரு வழிமுறையில் அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அரசியல் தலைவர்களை அவங்க சினிமாவில் பார்க்கல, அது நாடகம்னு தெரியுது அவங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிறப்பு சார், அருமை அருமை, சிறப்பு. மிக்க நன்றி சார். இது எங்களுக்கு வந்து ஒரு அருமையான கண்டதும் கேட்டதும் தலைப்பு. நீங்க களத்துல இறங்கி அங்க இருக்க திட்டங்கள், செயல்முறைகள் அதெல்லாம் நீங்க கேட்டு எங்களுக்கு வந்து சொன்னது வந்து மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க சார். ஒரு உரைக்கு நன்றி. உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறது.
நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி. அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றி. உரையை கேட்பாளர் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. அவையை பண்றேன். நன்றி.